ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட்அப். பாகிஸ்தான் ஒரு மீண்டும் போராட்டத்தை பெருசுபடுத்தாமல் பார்க்குறாங்களே தவிர, இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்களோட தாட்டில் இந்த போர் பற்றின கருத்து என்னவா இருக்குது அப்படின்றத நீ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமாதானம் பேசி விட்டு கொடுத்து அப்பெல்லாம் நம்ம இண்டிவிஜுவாலிட்டி கேன்சல் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, இது பாவர்ட்டி இருக்கு, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லையே. அங்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. தொடங்காது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ எதனால் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சைனாவோட குறிக்கோளே அதுதான். அவங்க கிட்ட ஓடாத பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தயாரிச்சு. இந்தியா சாதாரணமான நாடு இல்லை ப்ரோ. இந்தியா இஸ்ரேல் பாலிடிக்ஸ் இருக்கிறவங்க யாரானா இன்னைக்கு யாரோனா அதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி இந்த சப்போர்ட் பண்ணி தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட்அப். இப்போது இந்திய ராணுவ ஒருத்தர் இழந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த தாக்கம் நம்ம இந்திய மக்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் மீண்டும் போரை பெருசுபடுத்தாமல் பார்க்குறாங்களே தவிர, அது ஒரு காம்ப்ரமைஸில் போகணுன்ற ஒரு தாட்டே அவங்கள்ட்ட இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு ரத்த ஆறு ஓட விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்களோட தாட்டில் இந்த போர் பற்றின கருத்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க ப்ரோ, இன்றைக்கி ட்ரெண்டிங் நியூஸ் என்ன தெரியுமா ஏதாச்சும் உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. ட்ரெண்டிங் நியூஸ் இந்தியா பாகிஸ்தான் வார் தான். அதை பற்றி உங்களோட புரிதல், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதை சொல்லுங்கள். பேசி ஆக்சுவலி எனக்கு இது நமக்கு இப்போ நடக்கிற வார் இல்லை ப்ரோ. இது 1948 ஆரம்பிச்சிது. 1947, 1971, அதுக்கப்புறமா கடைசியாக நடந்தது 3வது வேர்ல்டு வார். அதாவது வேர்ல்டு வார்ன்ற பாருங்க, பாகிஸ்தானோட வார் இது நமக்கு போயிட்டு இருக்கிறது 4வது வார். ஸோ அது எல்லை பகுதியில் நடக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் வார் இந்த அளவுக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லை வார். ஏன்னா 1947 ஒரு ஃபர்ஸ்ட் வார் நடந்தது. செகண்ட் வார் 1965 ஆர் சம்திங் அப்போ நடந்தது. தேர்டு 1971 நடந்தது. அதுதான் கடைசியாக நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கும் அப்போ தான் வார் நடந்து. அதுக்கப்புறமா தான் நிறைய அந்த எல்லை பகுதியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் நமக்கும் அவங்களுக்கும் சில பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும். வார் மாதிரி தொடங்காது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ எதனால் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ பஹல்காமோட அந்த இந்த விஷயம் நடந்தது இல்லையா, அதனால தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. அது ஏன்னா இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ சைனா அவங்களுடைய வெப்பன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எல்லாமே, ஏன்னா சைனா பொறுத்தவரைக்கும் அவங்களோட பொருள் எப்படி சொல்கிறது, எல்லாம் அதாவது ஏமாத நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தள்ளுறது தான் அவங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. சைனாவோட குறிக்கோளே அதுதான். அவங்க கிட்ட ஓடாத பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தயாரித்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அவங்களோட வேலை. இன்னொன்னா அதில் பாகிஸ்தான் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பிஸ்னஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சைனா அவங்களுடைய பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணணும்னா, ஒன்று சைனாலேருந்து அசர்பைஜான், கசகஸ்தான் அது வழியாக போயிட்டு அந்த வழியாக வரணும் பாகிஸ்தானுக்கு. இன்னொன்று கடல் வழியாக வரணும். அது நாட் பாசிபிள். ஸோ ஏன் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, திஸ் நாட் பாகிஸ்தான் மட்டும் இந்த வார் பண்ணல, சைனாவும் உள்ளே இருக்காங்க. ஏன்னா சைனா பாகிஸ்தான் கூட ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண ஜம்மு காஷ்மீர் வழியாக போகிறது தான் அவங்களோட ஒரு ரூட்டு. ஸோ இதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் வந்துருச்சுன்னா சைனா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இதுதான் விஷயமே. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டா. They attacked our tourists, innocent lives attack panta. But when India decided to strike back, they only attacked a terrorist camp. Pakistan retaliate பண்ண ரொம்ப தப்பு இருக்கு. Military damage, they did not damage any military, but still they retaliated. So this clearly proves that Pakistan's military is involved in terrorism activities. They are just not accepting it. So India and Pakistan would war necessary irko, not only about citizens, but also to show that we also know to strike back. We are not weak and we need not be submissive. இது என்ன விஷயம்? அந்த வார பத்தி அவங்களுக்கு அங்கே உசுறு கொடுத்துருப்பாங்க, இங்கே பொண்டாட்டி உசுறு எடுக்கிறதுல நம்ம அவங்களை சமாளிக்கணும்ல. அந்த உசுருக்கு அவசரம் பயந்து இங்கே நம்ம வந்துக்கிறோம். அவங்க நாட்டு உசுரை காப்பாற்ற அவசரம் பார்டரில் போறாங்க. அவங்க நாட்டுக்காக போராடுறாங்க.
வீட்டுக்காக அவசரம் போறாரு. அதனால இங்கே இந்த பார்டரில் நிற்கிறோம், பாண்டி பசார் பார்டரில் வந்து நிற்கிறோம். வீட்டுக்காக போடுறீங்களா? வீட்டுக்கார அம்மாக்காக போறாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு அவசரம். இப்போ நம்ம எப்படி நாட்டு மக்கள் அவசரம் அவங்க போராடுறாங்களோ, நான் வீட்டுக்கார அம்மாவுக்கு அவசரம் போராடி பார்டருக்கு வந்து என்ன இருக்கும். இதுதானே லைஃப். எல்லாருமே ஒரு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஓடி வந்துது. ஆனால் நமக்கு ஜாலியாக இருக்கலாம் இல்லை, எல்லாருக்குள்ளே இன்னைக்கு அந்த பதட்டம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு வீரர் இன்னைக்கு வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. அதோட இரங்கல் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம்ல, அதனால தான் வேற இல்லை. இப்போ பதற்றமாகவே இருந்தால் இன்னைக்கு நாடு ஃபுல்லாக பதற்றமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நாடு இயல்பாக போகுது. எதுனாலனா அங்கே நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்காங்க, நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் அங்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பின்தாங்கி எதுவும் போல, இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டுருக்கோம். நம்மளோட வீரர்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எதுவும் பின்தாங்கி போல. அது வரைக்கும் நல்லது தான். இந்தியா வந்து முன்னெடுத்து தான் போயிட்டு இருக்கே தவிர பின்தாங்கி வரல. பாகிஸ்தான் காம்ப்ரமைஸ் ஆவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆவாங்க. ஏன்னா தாக்கு பிடிங்க அவங்களால. இப்போ 2 நாள் பண்ணதே முடியாது, இன்னும் 2-3 நாளில் காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க. இந்தியா இன்னைக்கு பொருளாதாரமாகட்டும் எதெல்லாம் நல்லா வளர்ச்சியில் இருக்குது. இந்தியாவை டேரெக்டாகவும் நம்ம சைனாவால் பகைச்சிக்க முடியும். இப்போது இந்தியா வந்து சைனா வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணால் இந்தியா வந்து சைனாவையும் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பாதி ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் இந்தியாவிலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம உலக நாடுக்கு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு பாண்டிங்கோடு இருக்கும். ரஷ்யா ஆகட்டும், யூஎஸ்ஏ ஆகட்டும், எல்லாரும் நல்ல பாண்டிங்காக இருக்கும். சைனா டேரெக்டாக நம்மளை தாக்குச்சுன்னா நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேர்ல்டு இருக்கிற எல்லா நாடுமே வந்து அவங்களோட பாதிக்கும். அப்போது அவங்க ஏற்றுமதி இறக்குமதி கம்மியாச்சுன்னா அவங்க பொருளாதாரமாக பாதிக்குவாங்க. அதனால அவங்க எல்லாமே சிலண்டாக இருப்பாங்க. சைனான்றது இல்லாமல் எல்லாமே யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுது. நம்ம வந்து டேரெக்டாக போய் எதுவும் அட்டாக் பண்ணல, அவங்க அட்டாக் பண்ணது நம்ம திருப்பி தான் கொடுக்குறோம் தவிர நம்ம தான் நியாயமாக இருக்கும். எல்லாம் இன்னைக்கு எந்த உலக நாடு போய் கேட்டாலுமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணோம், அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நம்ம அது திருப்பி பதிலடி கொடுக்கணும். நம்ம சும்மா இருந்தால் நம்ம வேஸ்ட்டாக போயிடுவாங்க. இல்லை பாகிஸ்தான் they have to compromise. இப்போ பட்ஜெட்டே இல்லை மிலிட்ரிக்கு. தனியாக பிளாக் பண்ணிட்டு அண்ட் பாகிஸ்தானோட ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குது. பாகிஸ்தான் ஹேஸ் டு காம்ப்ரமைஸ். நோ அதர் கண்ட்ரி வில் கிவ் தம் லோன் ஃபார் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ். சைனா வந்து ஒரு அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல. பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கல சைனா. அது எதனால நினைக்கிறேன்? சைனா சப்போர்ட் கொடுக்கல மீன்ஸ் பாகிஸ்தான் ஓவர் த ஃபினிஷ். சைனா கொடுக்கலாட்டி அவங்க கோலி. ஆமாம், அதுதான். ஒன்லி சப்போர்ட் இஸ் சைனா. இந்தியா கிட்ட USA, Russia and many other big global dominating countries, but Pakistan only has China. So if China is forced to draw back its support, then Pakistan என்னுமே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இந்தியா ஃப்ளாகோட சேர்ந்துருமா பாகிஸ்தான்? இல்லை, அந்த மாதிரி இல்லை. Pakistan we should not occupy Pakistan. It will be a threat to our own citizens. We should give them answers in a way that they stop supporting terrorism activities, they choose better leaders and people get the freedom what they deserve. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அது எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்து பொண்ணுங்க பண்ணது. அதுதான், அது எதிர்பார்க்காத ஒரு ஆப்ரேஷன். ஏன்னா யாருக்குமே தெரியாது அது பொண்ணுங்க பண்ணுறாங்கன்னு வந்து அடுத்ததான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறானே யாருக்கும் தெரியாது. நைட்டாக முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நியூஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க யாரானா அவுட், இன்னைக்கு யாரானா அதை பற்றி பேசலாம், இந்த மாதிரி இந்த சப்போர்ட் பண்ணி தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது சப்போர்ட் பண்ணாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. நைட்டாக பண்ணுறது யாருக்குமே தெரியாமல் பண்ணாங்க. பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம கையில் இருக்க. எடுத்து சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு லேடி, 2 வீர மங்கைன்னு சொல்லலாம், நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால். அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பிளான் பண்ணி அதில் ஒன்றே ஒரு கூட ஃபெயிலியர் ஆகலை. அதில் வந்து 7 இடம் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க முகாமுங்களை. 7மே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கே தவிர எதுவும் ஃபெயிலியர் ஆகலை. அவங்களுக்கு நம்ம ராயல் சிலிக்கு எப்பவுமே இருக்கும். ரீசெண்டாக வானத்திலேயே வந்து வெடிக்க விட்டாங்க அவங்க அனுப்பிச்ச ஏவுகணையை. நம்ம கிட்ட அதுதான் சொல்ல பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லா பொருளாதாரமான வெல்ஸ் இருக்குது, நம்ம கிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து தாங்கி ஒன்றும் இல்லை, நம்ம பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு இந்தியன் ஆர்மி கிட்ட. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வேணா அவங்க சின்ன நாடுக்கு தேவையான பொருளாதார வீழ்ச்சி வச்சுன்னு பண்ணலாம். நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஏவுகணை இன்றைக்கி நாளைக்கு வேணாலும் நாளைக்கு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம அதனால தான் தைரியமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா வரதை பார்த்துக்கலாம், டேரெக்டாக பண்ண. ஏன்னா நிறைய பேர் சாகுறாங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். சும்மா இருந்தால் அவங்க தான் வந்து அடிக்கணும்ல, நம்ம திருப்பி அடிச்சா அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். அந்த பயம், அது காம்ப்ரமைஸ் ஆகிறது முடிவு எடுக்குது பாகிஸ்தான். பாகிஸ்தான் உறுதிமொழி கொடுத்தா நம்மளும் ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறாங்க. அதில் நம்மளும் வந்து பாலுங்களும் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பொதுமக்களை பாதிக்காமல் இந்த மாதிரி தீவிரவாதி முகாமாக பார்த்து தான் ஆக்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அது மாதிரி எடுக்கலையே, அவங்க பொதுமக்கள் இருக்கிற இடத்துல தான் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா வந்து பொதுமக்கள் அட்டாக் பண்ணுது, தீவிரவாதி முகாமாக தான் அட்டாக் பண்ணுறாங்க. அது வரைக்கும் இந்தியாவை பார்த்து எல்லாருமே எப்படி பெருமை தான் பண்ணமே தவிர வேறு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பயங்கரமான சர்ப்ரைஸ். வேர்ல்டே வந்து பார்த்தது நம்மள அட்டாக் பண்ணது ஒரு இது, ஆனால் அவங்கள வச்சு அட்டாக் பண்ணாங்க. அதுதான ப்ளஸ். ஆமாம், அதுதான் இந்தியா. நேற்று வானத்திலே வந்து அவங்க விட்டுருக்க ராக்கெட்டை திரும்ப அங்கேயே வெடிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்ததுக்கு வேற யார் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் யார் காரணம். எங்கள் வாயில எனக்கு என்னங்க தெரியும், குழந்தை இல்லையா
யார் எல்லாம் மோடி தான். அவர் தான் அவரோட அந்த 15 கால ஆட்சியில் தான் நம்மளே தலை தூக்கி பார்க்குறாங்க எல்லாம். இந்தியா 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 இல்லைன்னா இந்தியா பாப்பா அப்படின்னு ஓரம் காட்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல வேர்ல்டு லெவலில். கொரோனாவுக்கு எல்லாரும் நம்ம சப்ளை பண்ணோம் மெடிசன்லாம் 2 மாதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக. அதனால் ஒரே கவர்மெண்ட்டும் ஆமாம், இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நமக்கு பெருமையாக இருக்குது இந்தியனாக இருக்குது. ஆமாம், ஆனால் அவங்க வந்து பாகிஸ்தான் பண்ணது ரொம்ப தப்பு. இது போல் வேறு எங்கேயும் பண்ண விடாது. இவங்க அடிக்கிற அடியோட ஆமாம், இது போல் எங்கேயுமே பண்ண விடாது. தப்புலாம் இது. ஒரே ஒரு டவுட்டு, பாண்டி பஜார் போகிறோம், கண்டிப்பாக வேணாச்சும் பிடிப்பான்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லை ப்ரோ, இது வந்து நான் ரீசெண்டாக இந்த வார் நடக்கும்போது சில வீடியோஸ் பார்க்கும்போது கிடச்ச கண்டென்ட் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நார்மல் தான். இது வந்து என்னன்னா, பகல்காம் வந்து 26 அப்பாவிகளை கொண்டதுனால தான் இவ்வளோ பெரிய வாரை வந்து எடுத்தாங்க. சிந்தூர்னு இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா நார்மலாக இப்போது அவங்களுக்குள்ள வாருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது ப்ரோ. ஏன்னா எல்லைக்குள்ளே சில எத்திக்ஸ் வச்சு ஃபைட் பண்ணணும். பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, பொதுமக்கள் இருக்கிற பகுதியில் வந்து இது பண்ணக்கூடாது, மெயினான பகுதியில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து வாரோட எத்திக்ஸ். வாரோட எத்திக்ஸ் என்னென்னா 2 நாட்டு சோல்ஜர்ஸும் சண்டை போடுறது தான் வாரோட எத்திக்ஸ். பட் வந்து அவங்க வாரோட எத்திக்ஸை வந்து மீறினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இந்தியா வந்து சாதாரணமான நாடு இல்லை ப்ரோ. இந்தியா வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து எல்லா விதமான வெப்பன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து அவங்க மிசில் லான்ச்சும் அவங்க வந்து பஹல்காமில் ஆரம்பிச்சதுனால தான் நம்ம இந்தியா வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் இப்பயும் நம்ம அட்டாக் பண்ணலாம். உண்மையாக சொல்கிறேன், சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து கண்டிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து அவங்க வந்து கைப்பற்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் வந்து எங்கெங்கேயோ வந்து எதேதோ வந்து வார் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? இது வந்து இன்னும் பெருசாகிட்டு தான் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தாச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தாச்சு, தேர்ட் வேர்ல்டு வார் வந்து எப்பவுமே நியூக்ளியர் பாம் தான் இருக்கும். ஒன்று பயோ வாராக இருக்கும், இல்லை நியூக்ளியர் வெப்பன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணால் அடுத்த 150 வருஷம் 200 வருஷத்துக்கு ஜென்ரேஷனே காலியாகிடும் ப்ரோ. ஏன்னா வேர்ல்டில் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாருக்குமே பீஸ் தான் தேவைப்படுது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் தாண்டி எல்லா மதத்திலும் சொல்கிறது வந்து அமைதி தான் ப்ரோ. அந்த அமைதி வந்து அவங்க மதத்தில் சொல்கிறத உண்மையிலே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா உண்மையாக இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா இருக்கிறதுல வேர்ல்டுலேயே ரொம்ப அமைதியான மதம்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதம் தான். ஆனால் அதுக்கு எதிராக அதை பேரை வச்சு சில பேர் வந்து அரசியலாக சில பேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த மதம் வச்சு இல்லை இதுக்கு வச்சு இது பண்ணி அப்பாவி மக்களோட வாழ்க்கையை வந்து அழிக்காமல் பீஸ்ஃபுல்லாக உலகம் வந்து எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ கரெக்டாக பேசிட்டீங்க, உங்களை கலாய்க்கவும் முடியலை, கேள்வி கேட்க முடியல, ஏன்னா நான் மாட்டிக்க எடுத்து. ஆமாம், அதனால் வந்து போதும், நீங்களே எல்லாரும் சொல்கிறீங்க. தேங்க்யூ மேம். இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும்? ஆமாம், வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த வார் வந்து என்னதான் பாகிஸ்தான் மேலே தப்பாக இருந்தாலுமே பாகிஸ்தானோட மக்கள்லாம் இப்போ பாதிக்கப்படுறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படலையே இன்னும். அவங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் சாப்பாடு பொருளாதார ரீதியாக ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க தான். பட் ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குன்னா 2006 and 2008, 2011, 12 அண்ட் தென் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 7-8 வார்ஸ் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம இண்டஸ் வேலி அந்த ட்ரீட்டியை நம்ம கேன்சல் பண்ணல. அப்போல்லாம் என்ன நடந்ததுன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு நாடுமே வந்துட்டு சமரசம் மட்டும்தான் பேசணும். ஸோ எல்லா வருஷமுமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 வார் இது வரைக்கும் டோட்டல் நடந்தது. இந்த 8 வாரில் லாஸ்ட் 10 to 12 இயர்ஸில் இந்த 8 வார்லேயும் நம்ம வந்துட்டு சமாதானம் பேசி விட்டு கொடுத்து அப்போல்லாம் நம்ம இண்டஸ் வேலி ட்ரீட்டியை கேன்சல் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, இது வந்துட்டு விட அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் வந்துட்டு இதை நான் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னென்னா இது வந்துட்டு அந்த இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம நாட்டு மிலிட்ரி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணது டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அந்த 9 பாயிண்ட்ஸுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளோட பிளேஸ், அவங்களோட இதை எடுத்து தான் டார்கெட் பண்ணாங்க. செகண்ட் திங், இப்போ வந்துட்டு அவங்க நம்மளை டார்கெட் பண்ணாங்க பாகிஸ்தானிஸ். அவங்க டார்கெட் பண்ண இடம் எல்லாமே அம்ரிஸ்டர், வைஷ்ணவி தேவி டெம்பிள், குஜராத். ஸோ இந்த மாதிரி நம்ம பீப்புள்ஸ் அதிகமாக எங்கெல்லாம் புழக்கம் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் பீப்புள்ஸோட இது அவங்க மேலே தான் அவங்க அடிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் கிளியராக நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்துட்டு நம்மளுக்கு செஞ்ச இதுக்காக அவங்க ஜஸ்ட் வந்துட்டு தீவிரவாதிகளை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் எப்படி பீப்புளை இது வரைக்கும் எங்கேயாவது வந்துட்டு பாகிஸ்தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவங்க போரில் அடிபட்டிருக்காங்க அப்படிலாம் வரல. பூச்சுன்னு சொல்லி ஒரு இடம், அது வந்துட்டு கரெக்டாக பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த பார்டரை வந்துட்டு இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்குள்ள மக்கள், நம்ம மக்கள் அடிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் தான் இப்போ ரத்தமும் காயும் குழந்தையுமா தூக்கிட்டு ஓடிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பாகிஸ்தானில் யாரும் இந்த இதை அனுபவிக்கல. பாவர்ட்டி இருக்கு, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லையே. அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது. அங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே உள்ள பிரதமர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே நீடிக்க மாட்டாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸில் ஒரு வருஷமும் ஒரு பிரதமர் அங்கே
பாகிஸ்தானை பொறுத்தவரை நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, அதனால ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அங்கே அதனால பாவர்ட்டி இருக்குது. இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இவ்வளோ அவங்க கிட்ட அவ்வளோ ஒரு ட்ராபேக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட போர் புரிய இப்போ நம்ம கூட வந்துட்டு இந்த போரை பற்றி பேசவே இல்லை. அவங்க உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர், அங்கே உள்ள வந்துட்டு மிலிட்ரி அசிஸ்டன்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த என்ன சொன்னாங்க, இண்டஸ் நதியில் வந்துட்டு ஆறு ஓடலைன்னா இந்திய மக்கள் ரத்தாறு ஓடும். நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கோட்ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸோ நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோ யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பேசவே இல்லை. பட் இவங்க பேசியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே இதில் எந்த தப்பு கிடையாது. இது நம்ம கண்ட்ரி, இது நம்ம மக்களுக்காக. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக ஷாப்பிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். இத்தனை மக்கள் இங்கே நல்லபடியாக இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற மிலிட்ரினால. ஓகே, ஸோ நம்ம உள்ளே இருக்கிறவங்க நம்ம வந்து நம்மளோட மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்திய கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்ரி பீப்புள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஸோ பாகிஸ்தானை பற்றி கவலைப்படாமல் நம்ம கவர்மெண்ட்டை தாண்டி வந்துட்டு ஒரு நாடை பற்றி கவலைப்படாமல் இந்த விஷயத்தையும் பண்ணாது. இன்னைக்கு அது பண்ணியிருக்குன்னா அதுக்கு காரணம் பாகிஸ்தான் மட்டும்தான். டில் நோ பாகிஸ்தான் அவங்களோட தப்பை உணர்ந்து சாரி சொல்லியோ இந்த விஷயத்தை இது பண்ணியோ ஸ்டாப் பண்ணியோ எதுவுமே பண்ணலை. அவங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளை தூண்டிக்கிட்டே எங்களை இது பண்ண நான் வந்து உங்களை வந்து நான் டார்கெட் பண்ணவே தான் சொல்கிறாங்க. அங்குள்ள மிலிட்ரி அஃபிஷியல்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாருமே லண்டனுக்கு பறந்துக்கிட்டு இருக்காங்க. லண்டனுக்கும் இங்கிலாந்துக்கும் அவங்க பறந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நாட்டு மக்களை பற்றி அவங்களே கவலைப்படலைங்க. அப்படிங்கிறப்போ இந்தியாவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படி நான் சொல்ல வரல. நம்ம மக்களை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் கவலைப்படலாம். இவங்களை நம்ம இப்போ வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு நிறையா சண்டை போயிட்டு இருக்கு. நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அது திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கே வர குண்டுகளையும் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது திருப்பி தாக்கிக்கிட்டே இருக்கு. அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா? தப்பு செஞ்சவங்களே ஸ்டாப் பண்ணல. நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கணும்? அவங்கள ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை ஒரு தடவை அடிக்கும் போது நம்ம வந்து பக்கத்து வீட்டு பையன் நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தட்டி கொடுத்து விட்டு போகலாம். ரெண்டாவது டைம் வந்து கடிக்கும் போதோ நம்ம விட்டு கொடுக்கலாம். 4 தடவை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பூனையாக இருந்தாலுமே கோபம் வரும். அந்த கோபம் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பீஸ் அது இதுன்னு பேசுறது இல்லை. நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம கவர்மெண்ட் பின்னாடி நம்ம ஸ்ட்ராங்காக நின்றாலே போதும். ஜெய்ஹிந்த். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து 2 பெண்மணிகள் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அது எந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு? அது எப்படின்னா, அவங்க வந்துட்டு இதுக்கான நேமை சூஸ் பண்ணது நம்மளோட மோடி சார் தான். இதுக்கு என்ன அவங்க வந்து கோட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம நாட்டு பெண்களோட சிந்தூரை அவங்க எடுத்தாங்க. பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, என்ன நீங்கள் என் ஹஸ்பண்டை கொண்டுட்டீங்க, என்னையும் ஷூட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு போய் மோடிகிட்ட சொல்லுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மோடிகிட்ட சொல்லுன்னு சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மோடி அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. நம்ம பிரதமர் அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பெண்களோட எத்தனை பெண்கள் 26 பேர் கொண்டிருக்காங்க. 26 பெண்களோட குங்குமத்தை அழிச்சவங்களுக்கு அந்த குங்குமத்தை பேர் வச்சு அவர் வந்து இப்போ ஆமாம் இது ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் அ ரிவெஞ்ச். லைக் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இந்தியாவை தொடர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இந்தியா மேலே நம்ம திருப்பி இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வரும். அது வந்தால் போதும். நம்ம யாருக்கூட சண்டை போடணுமோ யாருக்கூட இது பண்ணணுமோ நினைக்கலைங்க. பாருங்கள், நம்மளாம் நிம்மதியாக நம்ம அன்றாட வேலை நம்ம சாப்பாடுக்கு நம்மளோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சண்டைக்குன்னு நம்ம ஆசைப்படலை, அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க தான் வந்து சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அவங்க தானே வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீ அல்கொய்தாவே ஒத்துக்கிச்சு நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு டிபெண்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க. எதுக்காகன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து